அளவற்ற அருளாளனும் நிகரல்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற மகத்தான நன்மைகளை வாரி வழங்க இருக்கிற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். இன்றைய ஜும்மாவுடைய உரையாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய அந்த சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், லை யுதிஹில அஹதுக்கும் அமலும் வ ஜன்னா. என் அருமை தோழர்களே, உங்களுடைய அமல்களை கொண்டு மாத்திரம் நீங்கள் ஒருபோதும் சுவனம் சென்று விட முடியாது என்கிற ஒரு செய்தியை சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன பொழுது, இந்த சபையிலே கூடியிருக்கிற நாம் இந்த செய்தியை கேட்ட பொழுது நமக்கு எப்படி ஆச்சரியமாக இருக்கிறதோ, ஒரு கேள்வி எழுகிறதோ, அதே போல அன்றைய தினம் சஹாபாக்களுக்கும் ஒரு கேள்வி எழுந்தது. என்ன அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய அமல்களை கொண்டு, நல்ல அமல்களை கொண்டு நாங்கள் சொர்க்கம் சென்று விட முடியாதா? ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கும்போது தொடர்ந்து கேட்குறாங்க, எங்களுடைய அமல்களை கொண்டு நாங்கள் சுவனம் சென்று விட முடியாது என்று சொன்னால் உங்களுடைய நிலைமை என்ன? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியாக இருக்கிறீங்க, உங்களுடைய நிலைமை என்ன என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு பதில் சொன்னார்கள், இதாயத கம்மதினி அல்லாஹு பிரஹ்மதி மின்ஹு. அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னை சூழ்ந்து கொண்டாலே ஒழிய நானும் சுவனம் செல்ல முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முக்கியமான ஒரு செய்தியை சஹாபாக்களுக்கு அன்றைய தினம் வலியுறுத்தினார்கள். அப்போ நம்முடைய நல்ல அமல்களை கொண்டு நாம் சுவனம் செல்ல முடியும் என்று நாம் நினைத்திருந்தால், அந்த அமல்களோடு சேர்த்து இறைவனுடைய அருளும் நாம் சுவனத்திற்குள்ளே நுழைவதற்கு ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு இறைவனுடைய அருள், அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிற மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் நம்மை எல்லாம் அந்த அமல்கள் செய்வதற்கு, அவனுடைய அருளை பெறுவதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கிறான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுர் ரஹ்மா. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய அருளை நாம் இந்த மாதத்திலே பெறுவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதன் மூலம் நாம் மறுமையிலே சுவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏராளமான வணக்க வழிபாடுகளையும் நல்ல அமல்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, எதையெல்லாம் விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தானும் செய்து பிற மக்களுக்கும் அதை வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்ற 11 மாதங்களிலே நம்முடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்ததோ அதே போல இந்த மாதத்திலும் நம்முடைய நடவடிக்கைகள் அமைந்து விட்டது என்று சொன்னால், நிச்சயமாக நாம் கை செய்ததற்கு உரியவர்களாக இறைவனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்துவதற்காக மிம்பரிலே ஏறுகிற பொழுது சொன்னார்கள், ஆமீன் 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 என்று 3 முறை சொன்னார்கள். வழக்கத்திற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நடவடிக்கை இருக்கிறது என்று சொல்லி உரை நிகழ்த்தி முடித்து விட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வழக்கத்திற்கு மாற்றமாக மிம்பர் படிக்கட்டில் ஏறும்போது 3 முறை ஆமீன் சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில்
தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, என்னிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். நான் படிக்கட்டில் ஏறுகிற மிம்பர் படிக்கட்டில் ஏறுகிற அந்த சமயத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்து சில செய்திகளை சொல்லி பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள், அதற்கு ஆமீன் செய்ய சொல்ல சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த செய்திகளை சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. முதலாவதாக யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே செய்ய வேண்டிய நல் அமல்களை செய்து அதன் மூலமாக சுவனம் செல்வதற்கு உரிய பாக்கியத்தை பெறவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள். நானும் ஆமீன் சொன்னேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொல்றாங்க, யாருக்கு பெற்றோர்கள் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அதன் மூலமாக நன்மைகளை சம்பாதித்து அதன் மூலமாக சுவனம் செல்வதற்குரிய வாய்ப்பை பெற்றிருக்கவில்லையோ அவன் நாசமாகட்டும், அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று துவா செய்தார்கள். ஆமீன் சொல்ல சொன்னார்கள். நானும் ஆமீன் சொன்னேன். மூன்றாவதாக என்னுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிற பொழுது, என்னுடைய பெயர் நினைவு கூறப்படுகிற பொழுது யார் எனக்கு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்களுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவர்கள் நாசமாகட்டும் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்ய என்னை ஆமீன் சொல்ல சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன இந்த செய்தி ஹதீஸுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக நம்முடைய அமல்களையும் வணக்க வழிபாடுகளையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஏராளமான நன்மைகளை தன்னுடைய அடியார்களுக்கு வாரி வழங்குவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற, அல்லாஹ் நம் மீது கருணை கொண்டு நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு மாதம். நமக்கு முன்பு கடந்த வருடங்கள் ரமலானோடு நம்மோடு இருந்தவர்கள் இந்த ரமலானில இல்லை. அப்ப இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கவில்லை. நமக்கு வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதை நாம் உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகிறான் என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பல இடங்களில் நமக்கு பட்டியல் போடுகின்றார்கள். இந்த ரமலானுடைய நோன்புகளை, ரமலானுடைய மாதத்தில் நோன்பை நோற்பதன் மூலமாக என்ன பயன்கள் நமக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, மன்சாம ரமலான ஈமானம் வயஹ்திசாபன் குஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிஹி, யார் ரமலானுடைய மாதத்தில் நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு நோன்பு நோற்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய ஒரு நோன்பின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், எப்படிப்பட்ட வெகுமதியை நமக்கு வழங்குகிறான் என்று சொன்னால், அவனுடைய முகத்தை 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டும் தூரமாக்குகிறான். அப்போ ஒரு நோன்பு நோற்பதன் மூலமாக நம்முடைய முகம் என்பது நரகத்தை விட்டும் 70 ஆண்டுகள் தூரமாக்கப்படுகிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட பாக்கியம், எப்பேற்பட்ட அருளை நன்மையை அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பட்டியலிடுகின்றார்கள், மன் காம ரமலான ஈமானம் வயஹ்திசாபன் குஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிஹி, யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் இரவெல்லாம் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நாம் எல்லாம் பாவம் செய்யாமல் யாருமே கிடையாது. மனிதன் என்று சொன்னாலே பாவத்திற்கு உட்பட்டவர்கள் தான், பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நம்மிடத்தில் யாருமே கிடையாது. அப்படி நம்மிடத்துல தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பாவங்கள் செய்யக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட நாம நம்முடைய பாவங்கள் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா ரமலானுடைய மாதத்தில் இரவு முழுவதும் நின்று வணங்குவது இருக்கிறத, அது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணியாக இருக்கிறது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான லைலத்துல் கத்ரி ஈமானம் வயஹ்திசாபன் குஃபிரலஹு
மா தகத்தம மின் தன்பிஹி. யார் லைலத்துல் கத்ர் என்று இரவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த மகத்தான இரவில யார் இரவெல்லாம் அந்த இரவெல்லாம் நின்று வணங்குகிறாரோ, அந்த இரவை தேடியவர்களாக யார் இரவெல்லாம் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது கடைசி 10 வரக்கூடிய 21, 23, 25, 27, 29 அந்த இரவாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு அந்த எந்த இரவு என்பது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அப்ப நாம என்ன செய்யணும் கேட்டா, இந்த 5 இரவுகளிலும் வணக்க வழிபாடுகள் செய்து இரவெல்லாம் நின்று வணங்கியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வணக்க வழிபாடுகளை கழித்தோம் என்று சொன்னால், நம்முடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க கவலைப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, தன்னுடைய கால்கள் வீங்குகிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வணக்க வழிபாடுகள் இருந்தது, தொழுகை முறை இருந்தது என்பதாக ஹதீஸ்களை நாம பார்க்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் கவலைப்பட்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க? உங்களை நீங்களே வருத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் தொழுவதற்கு உண்டான காரணம் என்ன? அல்லாஹ் தான் உங்களுடைய பாவங்களை முன்பின் பாவங்களை மன்னிச்சிட்டான்ல என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சஹாபாக்கள் கேட்கிற பொழுது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவனாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை நாம பார்க்கிறோம்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு எந்த அளவிற்கு அருளை பொழிந்திருக்கிறான், எந்த அளவிற்கு நியமத்துகளை வாரி வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வ இன் தஅது நியமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற அருட்கொடைகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ண இயலாது. நமக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை நினைத்து பார்த்து நாம் அல்லாஹ் நமக்கு எந்த அளவிற்கு நமக்கு அருள் புரிந்திருக்கிறான், நம்மை எந்த அளவிற்கு நல்ல நிலையில் இந்த உலகத்திலே வாழச் செய்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி எண்ணி பார்த்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியானாக நாம மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த வகையில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற விதமாகவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவும் இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதனாலதான் இந்த ரமலானுடைய மாதத்துல அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொன்ன அந்த வழிமுறை பிரகாரம் தன்னுடைய வணக்க வழிபாடுகளையும் தன்னுடைய நோன்புகளையும் அமைத்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட வெகுமதிகளை வழங்குகிறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஸ்ஸௌமுலி, அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஸ்ஸௌமுலி வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, அந்த நோன்புக்காக நானே நேரடியாக கூலி வழங்குகிறேன். அப்ப அந்த நோன்பு நோற்பதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறானா, அந்த நோன்பாளிக்கு வேறு எந்த அமலுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படி சொன்னதில்லை. நோன்புக்கு மாத்திரம்தான் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நேரடியாக கூலி வழங்குகிறான். அது மாத்திரமல்ல, அந்த யார் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் காட்டிய வழிமுறை பிரகாரம் தன்னுடைய நோன்புகளை வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டாரோ அவருக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தை நாளை மறுமையிலே அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொன்னால், ரையான் என்கிற வாசல் வழியாக அவர் அந்த சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கப்படுவார். அதற்குள்ளே வேறு யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதற்கு அந்த ரையான் என்ற வாசல் வழியாக அவர் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்த பிறகு அவர்களுக்கு தாகமே எடுக்காது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சுப செய்தியை நமக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, எப்பேற்பட்ட நன்மைகள் நிறைந்த மாதத்துல அல்லாஹ் நம்மை வாழ செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட அமல்களை செய்வதற்கு நமக்கு வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் நாம எப்படி அதை பயன்படுத்தி கொள்ளணும். இது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட நோன்பாளிகளுக்கு என்ன மகிழ்ச்சி எல்லாம் வழங்குகிறான் அல்லாஹ் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கிறதா, நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்டு ஒரு மகிழ்ச்சியாக என்னவா, அந்த ஒரு மகிழ்ச்சி என்ன என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஃப்தாருடைய நோன்பாளிகள் இஃப்தாருடைய நேரத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப அது அந்த இஃப்தாருடைய நேரம் வந்துவிட்ட பிறகு நாம நோன்பை திறந்துட்டோம்னு சொன்னா, பருக வேண்டியதை பருகிவிட்டோம் என்று சொன்னால், உண்ண வேண்டியதை உண்டு விட்டோம் என்று சொன்னால் அதுல மகிழ்ச்சி பிறக்கிறது. இது நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய முதல் மகிழ்ச்சி.
இரண்டாவது மகிழ்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, தன்னுடைய இறைவனை நாளை மறுமையிலே காண்பது. எந்த அளவிற்கு? தன்னுடைய இறைவனை காண்பது என்பது ஒரு அடியானுக்கு, ஒரு சுவனவாசிகளுக்கு எடுக்கக்கூடிய நன்மை, இன்பத்திலேயே மிகப்பெரிய இன்பமாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. எந்த அளவுக்கு குறிப்பிடுறாங்க? ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, இதா தஹல அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கப்பட்டு அந்த சொர்க்கத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் சொர்க்கவாசிகள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்களாம். அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த சொர்க்கவாசிகளிடத்துல பேசுவானாம், மா துரீதூன ஷையன் அஸீதூன அலைக்கும். சொர்க்கவாசிகளிடத்துல அல்லாஹ் பேசுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? சொர்க்கத்துக்குள்ள வந்துட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா, குறை இருக்கிறதா, கூடுதலாக ஏதாவது வேண்டும் என்றால் சொல்லுங்கள், அஸீதுன அலைக்கும், உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தர்றேன். சொர்க்கத்தில் எப்படிப்பட்ட இன்பங்கள் எல்லாம் நாம பல சொற்பொழிவுகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம். முத்தாலான மாளிகைகள் அவர்களுக்கு வழங்கப்படும். நம்முடைய ரப்பிடமிருந்து சலாம் என்கிற சொல்லுதல் நமக்கு உண்டு. அல்லாஹ் நமக்கு சலாம் சொல்லுவானா? எப்பேற்பட்ட பாக்கியம்! நமக்கு பணிவிடை செய்வதற்காக சிறுவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். சொர்க்கவாசிகளுக்கு தேவையான அவர்கள் நினைத்ததெல்லாம் அங்கே நடக்கும். வெளியே போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அவருடைய அழகு கூடிவிடும். ஆண்களுக்கு அவர்களுக்கு ஏற்றவாறு, அவருடைய நல்ல அமல்களுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு அழகான மனைவியர்கள் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுவார்கள். அதே போல பெண்களுக்கும் மனம் கவர்ந்த துணைகள் அவர்களுக்கு உண்டு. இஸ்தப்ரக் என்று சொல்லப்படக்கூடிய பட்டாடைகள் அவர்களுக்கு சொர்க்கவாசிகள் அனுபவிக்கப்படும். அதனுடைய சொர்க்கத்திலே பச்சை பசேல் என்ற ஆறுகள் ஓடும் என்பதை பற்றியெல்லாம் திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி நமக்கு வர்ணிக்கிறாங்கல்ல. இப்படிப்பட்ட எல்லா இன்பங்களையும் சொர்க்கவாசிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்பானா, உங்களுக்கு ஏதாவது கூடுதலா தேவை இருக்குதா என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்துல அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னையா இப்படி கேட்டுட்டீங்க? அலம் து பையின் உஜூஹனா, எங்களுடைய முகங்களை நீ பிரகாசமாக ஆக்கி வைக்கவில்லையா? நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது எப்படியோ இருந்தோம். எங்களுடைய அமல்களின் மூலமாக, எங்களுடைய வணக்க வழிபாடுகளின் மூலமாக எங்களுடைய முகங்களை நீ பிரகாசமாக ஆக்கி இருக்கிற. அது மட்டுமா, துதுஹில்லல் ஜன்னா, எங்களை சொர்க்கத்துக்குள்ள நுழைச்சிருக்கிற. அது மட்டுமா, எங்களை நரகத்து அஜ்ஜினாமின் அதாபன்னார், எங்களை நரகத்தினுடைய வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்திருக்கிற. வேறு என்ன வேணும் எங்களுக்கு? இது போதியா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கு சொர்க்கவாசிகள் பதில் அளிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கவாசிகளை நோக்கி சொல்லுவானா, இல்ல உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இன்னொரு நற்செய்தி இருக்கிறது என்று சொல்லி ஹிஜாப், அல்லாஹ் தன்னுடைய திரையை விலக்குவான். திரையை விலக்கிய பிறகு அதுவரைக்கும் உரையாடலாக இருந்த சொர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலும் வெறும் உரையாடல் மாத்திரம்தான் இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திரையை விலக்கிய பொழுது அப்பொழுதுதான் அந்த சொர்க்கவாசிகள் தன்னுடைய இறைவனுடைய உருவத்தை, அந்த திருவுருவத்தை பார்ப்பார்கள். பார்த்து விட்டு அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம், ஃபமா உது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நல்ரி இலா ரப்பிஹிம், இதுவரைக்கும் இந்த சொர்க்கத்திலே எங்களுக்கு வழங்கப்பட்ட இன்பங்களிலேயே மேலான இன்பமாக அல்லாஹ்வுடைய திருவுருவத்தை நாங்கள் பார்க்கிறோமே, இதுதான் எங்களுக்கு மேலான அதிகப்படியான இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, இப்ப எப்பேற்பட்ட இன்பம்! இறைவனுடைய சந்திப்பு என்பது, இறைவனை காண்பது என்பது சொர்க்கத்தில் வழங்கப்பட இருக்கிற, சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்பட இருக்கிற இன்பங்களிலேயே மிக 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 மேலானது. டாப் மோஸ்ட், நம்பர் ஒன் பரிசு எது அப்படின்னு கேட்டா, நம்முடைய இறைவனை நாளை மறுமையிலே காண்பது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை, டாப் மோஸ்ட் இன்பத்தை, அதிகப்படியான ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சி அல்லாஹ் யாருக்கு வழங்குகிறான்? நோன்பாளிகளுக்கு வழங்குகிறான். அது இந்த உலகத்துல நமக்கு ஒண்ணு கிடைச்சிடும், நாளை மறுமையில இன்னொன்னு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்காக நாம் இந்த உலகத்துல எப்படி பாடுபடணும், இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படியெல்லாம் சொல்றாங்க ரமலானுடைய மாதத்தை பற்றி.
இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா. இந்த ரமலானுடைய மாதத்தை நாம சரியாக பயன்படுத்தி கொள்ளணும்னு சொன்னா சுவனம் செல்லக்கூடிய வாய்ப்பை நாம இழந்து விடுவோம். இதா ஜா ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது. சில்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். நாம உணர்வு பூர்வமாக அதை அனுபவிக்கிறோமா இல்லையா? ரமலானுடைய மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக வரைக்கும் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது? ரமலான் ஆரம்பித்து விட்ட பிறகு நாம எதையெல்லாம் விட்டு விலகி இருக்கிறோம்? உணர்வு பூர்வமாக நாம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த பொய்யான நடவடிக்கைகளையும் பொய்யான பேச்சுக்களையும் தவறான நடவடிக்கைகளையும் விட்டு நாம விலகி இருக்கிறோம்னு சொன்னா இந்த மாதத்துல என்ன காரணம்? அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். இந்த மாதத்தில ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். ஷைத்தான் விலங்கிடப்படுவதன் மூலமாக தவறான காரியங்களை விட்டு நாம விலகி இருக்கிறோம். அப்ப இதன் மூலமாக அல்லாஹ் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன? எதற்காக இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்பதை பற்றி சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தோர் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த ஒரு ரமலானுடைய மாதத்துல ஒரு மாதம் நாம் எடுக்கக்கூடிய இந்த பயிற்சி என்பது, அது அந்த பயிற்சியின் மூலமாக மற்ற 11 மாதங்களிலும் நம்முடைய செயல்பாடுகள் என்பது பிரதிபலிக்கப்பட வேண்டும். ரமலானுடைய மாதம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா பழைய நிலைக்கு நாம திரும்பிட்டோம்னு சொன்னா அது எந்தவித பயனும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொல்றாங்க. மல்லம் எது கபுல ஜூர், யார் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ, வல் அமலபிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்தன் ஃபீஹி ஐயது தாமஹு வ ஷராபஹு, யார் ரமலானுடைய மாதத்தில் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டு விலகிவிடவில்லையோ அவர் நோன்பு நோற்றிருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்தவித தேவையும் இல்லை. அப்ப ரமலானுடைய மாதத்துல மாத்திரம் நாம இது போன்ற நடவடிக்கைகளை விட்டு விலகி இருப்பது அல்லாஹ் எதிர்பார்க்கல. மற்ற 11 மாதங்களிலும் ஷவ்வால் ஆரம்பித்த பிறகு கூட நாம் ரமலான்ல எந்த அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்து கொண்டோமோ, எப்படி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டோமோ, எப்படி பொய்யான பேச்சுக்களை விட்டு நாம விலகி இருந்தோமோ, இறைவன் நம்மை கண்காணிக்கிறான் என்கிற உணர்வோடு அந்த 24 மணி நேரமும் நம்முடைய உணர்வுகள் இருந்ததோ, அதே போல மற்ற 11 மாதங்களிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் நோன்பை நம் மீது கடமையாக்குவதற்கு உண்டான முக்கியமான காரணம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏராளமான நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். அதுல முக்கியமானதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்த அமல் என்னன்னு சொன்னா, இரவெல்லாம் நின்று வணங்குவது. அந்த ஒரு இரவு வணக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரீஹின் முர்சலா, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தர்மம் செய்யக்கூடிய வழிமுறை என்பது வீசுகிற காற்றை விட வேகமானதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் நாம பார்க்கிறோம். அப்ப அந்த தர்மம் என்பது நாளை நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு எப்படி நரகத்தை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறதோ, அதே போல நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் இருக்கிறத, அதுவும் நம்மை நாளை மறுமையில நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் அழைத்து விசாரணை செய்வான். எப்படி விசாரணை செய்வான் அப்படின்னு கேட்டா, நம்மை சுற்றி நரக நெருப்பு சூழ்ந்து எழுந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை விசாரிக்கிற பொழுது வலப்புறமும் இடப்புறமும் பின்புறமும் உங்களுக்கு முன்பாக நரக நெருப்பு உங்களை சூழ்ந்து எரிந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் அந்த நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இத்தகுன்னார வலவு பிசிக்கி தம்ராத்,
உங்களுடைய நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பேரித்தம் பழத்தினுடைய ஒரு துண்டையாவது தர்மம் செய்து அந்த நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு வலியுறுத்துறாங்கன்னு சொன்னா, நாம் செய்யக்கூடிய அற்பமான அந்த தர்மம் என்பது நாளை மறுமையில நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் நல்ல அமல்களையும் இந்த ரமலானுடைய மாதத்திலே அமைத்து அல்லாஹ்வுடைய உவப்பை பெறக்கூடிய நன்மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.